ஓம் சாந்தி. 12/11/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நாடகத்தின் விளையாட்டை அறிவீர்கள். ஆகையால் நன்றி கூறுவதற்கான விஷயமும் கிடையாது. கேள்வி: சேவாதாரி குழந்தைகளிடம் எந்த பழக்கம் முற்றிலுமாக இருக்கக்கூடாது? பதில்: கேட்கின்ற பழக்கம். நீங்கள் தந்தையிடம் ஆசீர்வாதம் அல்லது கருணை போன்றவற்றை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரிடத்திலும் பணமும் கேட்கக்கூடாது. யாசிப்பதை விட இறப்பதே மேல். நாடகப்படி முந்தைய கல்பத்தில் யார் விதை விதைத்திருப்பார்களோ அவர்கள் விதைப்பார்கள். யார் தனது எதிர்கால பதவியை உயர்வாக்கிக் கொள்ள வேண்டுமோ அவர்கள் அவசியம் உதவி செய்வார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சேவை செய்வதுதான் உங்கள் கடமையாகும். நீங்கள் யாரிடத்திலும் சென்று எதுவும் கேட்கக்கூடாது. பக்தியில்தான் கேட்பார்கள், ஞானத்தில் அல்ல. பாடல்: எனக்கு உதவி செய்பவரே. ஓம் சாந்தி. தந்தை, ஆசிரியர், குருவிற்காக குழந்தைகளின் நன்றி என்ற வார்த்தை வெளிப்படக்கூடாது. ஏனெனில் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இதில் நன்றிக்கான விஷயம் எதுவும் இல்லை. இதையும் குழந்தைகள் நாடகப்படி அறிந்திருக்கிறீர்கள். நாடகம் என்ற வார்த்தையும் குழந்தைகளின் புத்தியில் வருகிறது. விளையாட்டு என்ற வார்த்தை கூறியதும் முழு விளையாட்டும் உங்களுடைய புத்தியில் வந்துவிடுகிறது. அதாவது நீங்கள் சுய தரிசன சக்கரதாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். 3 லோகங்களும் உங்களுடைய புத்தியில் வந்துவிட்டன: மூலவதனம், சூக்ஷ்ம வதனம் மற்றும் ஸ்தூல வதனம். இப்பொழுது விளையாட்டு முடிவடைகிறது என்பதையும் அறிவீர்கள். தந்தை வந்து உங்களை திரிகாலதரிசிகளாக ஆக்குகின்றார். 3 காலம், 3 லோகம், முதல் இடை கடையின் இரகசியத்தை புரிய வைக்கின்றார். நேரம்தான் காலம் என்று கூறப்படுகிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் குறிப்பெடுத்து கொள்ளாமல் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் பல கருத்துக்களை மறந்து விடுகிறீர்கள். நாடகத்தின் ஆயுளையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் திரிநேத்ரி, 3 கண்களை உடையவர் மற்றும் திரிகாலதரிசிகளாக ஆகிறீர்கள். ஞானம் என்ற 3வது கண் கிடைத்து விடுகிறது. அனைத்தையும் விட மிகப்பெரிய விஷயம் என்னவெனில், நீங்கள் ஆஸ்திகர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இல்லையெனில் நாஸ்திகர்களாகி இருந்தீர்கள். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. மாணவர்களின் புத்தியில் சதா படிப்பின் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவும் ஞான படிப்பு அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் நாடகப்படி ஞானம் கொடுக்கின்றார். நாடகம் என்ற வார்த்தை வெளிப்படுகிறது. எந்த குழந்தைகள் சேவைக்கு தயாராக இருப்பார்களோ அவர்கள் வாயிலிருந்து நாம் அனாதைகளாக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது செல்வந்தராகிய எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டதால் செல்வந்தர்களாக நாம் ஆகிவிட்டோம். முதலில் நீங்கள் எல்லையற்ற அனாதைகளாக இருந்தீர்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகமளிப்பவர் ஆவார். வேறு எந்த தந்தையும் இப்படிப்பட்ட சுகத்தை தர முடியாது. புது உலகம் மற்றும் பழைய உலகம், இந்த அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. ஆனால் மற்றவர்களுக்கும் யதார்த்தமான முறையில் இதை புரிய வைக்க வேண்டும். இந்த ஈஸ்வரிய தொழிலில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொருவரின் சூழ்நிலையும் தனித்தனியானது. யார் நினைவு யாத்திரையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் புரிய வைக்க முடியும். நினைவின் மூலம்தான் பலம் கிடைக்கும் அல்லவா? தந்தை கூர்மையான அம்பாக இருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் கூர்மையை நிரப்பிக் கொள்ள வேண்டும். யோக பலத்தின் மூலம் உலக சாம்ராஜ்யத்தை நீங்கள் அடைகிறீர்கள். யோகத்தின் மூலம் பலம் அடைகிறீர்கள், ஞானத்தின் மூலம் அல்ல. ஞானம் என்பது வருமானத்திற்கான வழி என்று குழந்தைகள் புரிய வைக்கப்படுகிறீர்கள். யோக பலம் என்று கூறப்படுகிறது. இரவு பகல் வித்தியாசம் உள்ளது. யோகா முக்கியமானதா அல்லது ஞானம் முக்கியமானதா? யோகம்தான் பிரபலமானது. யோகா என்றால் தந்தையின் நினைவு. இந்த நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும் என்று தந்தை கூறுகிறார். இதைத்தான் தந்தை அறிவுறுத்துகின்றார். ஞானம் எளிது. பகவானின் மகா வாக்கியம். நான் உங்களுக்கு எளிமையான ஞானத்தை கூறுகின்றேன். 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் கூறுகின்றேன். இதில் அனைத்தும் வந்துவிடுகிறது. சரித்திர பூகோளம் அல்லவா? ஞானம் மற்றும் யோகம் இரண்டும் வினாடிக்கான விஷயம் ஆகும். நான் ஆத்மா, நான் எனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இதில்தான் முயற்சி உள்ளது.
நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. விகர்மங்களிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அசரீரி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சரீரத்தின் நினைவு மறந்து கொண்டே செல்லும் அளவுக்கு நினைவு யாத்திரை இருக்க வேண்டும். 2. ஞான சிந்தனை செய்து ஆஸ்திகர்களாக ஆக வேண்டும். ஒருபோதும் முரளியை கேட்காமல் இருக்கக்கூடாது. சுய முன்னேற்றத்திற்காக டைரியில் நினைவிற்கான சார்ட்டு வைக்க வேண்டும். வரதானம். ஆன்மீக சக்தியை ஒவ்வொரு செயலிலும் பயன்படுத்தக்கூடிய யுக்து மற்றும் ஜீவன் முக்து ஆகுக. விளக்கம். இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை என்னவெனில் ஆன்மீகத்தன்மை ஆகும். ஆன்மீகத்தன்மையின் சக்தி மூலம்தான் தன்னை மற்றும் அனைவரையும் மாற்ற முடியும். இந்த சக்தி மூலம் அநேக விதமான சரீர சம்பந்தப்பட்ட பந்தனங்களில் இருந்து முக்தி, அதாவது விடுதலை கிடைக்கும். ஆனால் யுக்து ஆகி ஒவ்வொரு செயலிலும் லூஸ் ஆவதற்கு பதிலாக ஆன்மீக சக்தியை பயன்படுத்துங்கள். மனம், சொல் மற்றும் செயல் மூன்றிலும் கூடவே ஆன்மீகத்தன்மையின் சக்தியை அனுபவம் செய்யுங்கள். யார் முற்றிலும் யோக யுக்தமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஜீவன் முக்து ஆவார்கள். ஸ்லோகன். சத்தியத்தின் விசேஷத்தன்மை மூலம் குஷி மற்றும் சக்தியை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. அசரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். அதாவது சரீரத்தை மறந்த நிலை அல்லது சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். என்னென்ன பரஸ்திதிகள் அல்லது பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குமோ மற்றும் வரப்போகிறதோ அவற்றில் விதேகி நிலையின் அபியாசம் அதிகம் தேவை. எனவே மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு இதுவோ ஆகாது, இப்படியோ ஆகாது, என்னவாகும், இந்த கேள்விகளை விட்டுவிடுங்கள். இப்போது விதேகி ஸ்திதியின் அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். விதேகி குழந்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை அல்லது எந்த ஒரு குழப்பமும் தனது தாக்கத்தை அவர்களிடம் ஏற்படுத்த முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.